நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்களை யாவரையும் இந்த மனந்திரும்புதலின் நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம எந்த வசனத்தை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஒருவேளை நீங்கள் நிறைய நாள் காத்துட்ருக்கேன், இல்லைனா சில காரியங்களுக்காக ரொம்ப அவசரமாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்களா? என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பொறுமையோடு இருக்கும்போது நம்ம பொறுமைக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மை என்ன செய்வார், தருவார். அதான் அந்த இடத்துல வாசனம் போடப்பட்டிருக்கு. இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியம். ஏன்னா எங்கே நம்ம ரொம்ப டென்ஷனாக கோபமாக இருக்கிறத விட ஒரு இடத்துல நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அந்த பொறுமையாக இருக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, பாக்கியவான்கள். அப்போ நம்ம வேதாகமத்தில் ரொம்ப நம்ம பார்க்குறோம், பொறுமையை குறித்து நம்ம பார்க்குறோம், பொறுமையாக இருக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்குறோன்னு பார்த்தோம்னா, யோபை போல் யாருமே பொறுமையாய் பாடுகளை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, சகித்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் அவர் தேவனை விட்டு என்ன செய்யலை, விலகி போகவே இல்லை. ஒரே நாளில் தன்னுடைய அத்தனை குழந்தைகளை என்ன செய்கிறான், பிள்ளைகளை என்ன செய்கிறார், இழந்து போகிறார் யோபு. தன்னுடைய வருமானம், தொழில் எல்லாம், தன்னுடைய சரீரத்தில் கூட அவ்வளோ ஒரு வியாதி, தன் மனைவி கூட என்ன செய்கிற, அவனை ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அந்த யோபு என்ன செய்யப்படுகிறார், தள்ளப்படுகிறார். தன்னுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம். மனுஷர்கள்ட்ட எங்கே திரும்பினாலும் மனுஷர்கள்ட்ட இருந்து உதவி கிடையாது. மனசில் ஃபுல்லாகவே கவலை. பழைய காலங்களை யோசித்து பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் விட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் விட்டு போயிட்டு எல்லாமே போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அவர் பொறுமையாய் ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான, தன்னுடைய முற்காலத்தை காட்டிலும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். இழந்த பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் திரும்ப என்ன செஞ்சார், இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக பிள்ளைகளை கொடுத்தார். எல்லா நன்மையினாலே ஆண்டவர் என்ன செஞ்சார், யோபு என்ன செஞ்சார், ஆண்டவர் நிரப்பினார். எல்லா நன்மையினாலும் யோபு ஆண்டவர் என்ன செஞ்சார், நிரப்பினார். இந்த இடத்துல நீங்கள் பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பொறுமையாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 11-15வது வசனம் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6:11-15 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவருக்கும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றிருந்தான். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா, ஆபிரகாம். அவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் அவரை நம்பிக்கையில் கூட்டுறார். தன்னுடைய தகப்பனை விட்டு ஃபஸ்ட்டு பிரித்து கூட்டிகிட்டு வர்றாரு. அவன் சொந்த தேசத்தை விட்டு என்னை நம்பி வான்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி தன் மனைவியை கூட்டிகிட்டு என்ன செய்கிறார், போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவரை ஆண்டவர் கூப்பிட்டு பேசும்போது, நீ வானத்து நட்சத்திரத்தை பாரு, மணலை பாரு, என்ன முடியுமோ அந்த அளவுக்கும் சந்ததியை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கான ஒரு மாற்றங்களும் சாராளுடைய உடம்புலையோ இவருடைய இதில் இல்லை. ஆண்டுகள் தான் கூடிக்கொண்டே போது, ஒரு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அறிகுறியுமே என்ன செய்யலை, இல்லை. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100வது வயதில் ஆண்டவர் சொன்னபடியே சாராளுக்கு அந்த பெண்களுக்குரிய எல்லா காரியங்களும் இன்ற பின்னு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், சாராளை வைத்தே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. இப்போ சயின்ஸில் மெடிக்கல் ஃபீல்டு அவ்வளோ இது வந்தாலும் ஆண்டவர் அந்த காலத்திலேயே சாராளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லேயே ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், சாராளுக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். அப்போ எத்தனை ஆண்டுகள் என்னது ஒரு பொறுமை, எத்தனை ஆண்டுகள், வருடக்கணக்கான பொறுமை. ஒரு பெரிய அந்த பொறுமைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். அதனால தான் அவன் என்ன செய்கிறான், விசுவாசிகளின்
தகப்பன்ங்க அந்த ஒரு பெயருக்குரிய ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். அதே போல் தன் தகப்பனை விட்டு அவர் வெளியே வரும்போது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு பெரிய செல்வ சீமானாய் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த குழந்தையுமே ஒரு நாள் என்ன செய்கிறார், சோதித்து எனக்கு தான் கேட்குறாரு. முதல்ல தன்னுடைய தகப்பனை விட்டு அனுப்பி கூட்டிகிட்டு வந்தார். திரும்ப கேட்கும்போது அதையும் ஆபிரகாம் அமைதியாக ஆண்டவர் கேட்ட உடனே ஆண்டவருக்கு கொண்டு பலியிடுறதுக்கு எல்லா பலியிடுறதுக்கு எல்லா காரியங்களும் செய்து தன் மகன் மேலே கத்திய வரைக்கும் என்ன செய்கிறாரு, ஓங்குறாரு. ஆனால் ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஆபிரகாமுக்கு அப்புறம் நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அதே மகனை திரும்ப அவர் கையில் கொடுத்துட்டாரு. அவர் ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சார், பலியிடுறதுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாம் சந்ததி ஆண்டு சொன்னது போல பெரிய ஆசீர்வாதமாக பெரிய லெவலில் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் ஆண்டவரை வந்து ஆபிரகாம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் பொறுமையோடு காத்திருந்தார். எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் உண்மை, ஆண்டவரை நீ ஆசீர்வதிச்சுக்கிறது உண்மை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எத்தனை ஆண்டுகள் கழித்தினாலும் கிடைக்கணும், இந்த ஒரு பொறுமை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. முதல்ல நம்ம பார்த்தோம் யோபுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொறுமை என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தோம் ஆபிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொறுமை என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. பார்க்கலாம் லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 8:15 நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல இந்த உவமையை வந்து யார் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் என்ன செய்வார், விதைக்கிறவன் உவமையை சீஷர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், சொல்லுவார். அதில் நிறைய இந்த ஒருத்தன் வந்து விதை விதைச்சானா அந்த விதை வந்து நிறைய இடத்துல என்ன செய்யும், போய் விழும். முள்ளுள்ள இடம், வழி அருகே, கற்பாறை. ஆனால் கற்பாறையில் இருக்கிறது வந்து என்ன செய்யுது, கொஞ்ச நாளில் பலன் கொடுக்க விட்டுருது. முள்ளுள்ள இடங்களில் முள் வந்து வளர்ந்து இது பண்ணிடுது. அப்போ அது நம்ம உலக கவலை, சிற்றின்பம் நிறைய நேரம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர்றது இந்த முள்ளுள்ள இடம் மாதிரி தான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்போம், ஒன்று நம்ம சிற்றின்பங்களுக்குள்ள விழுந்துருவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வர்ற கவலையினால நம்மளால் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை தியானிக்க முடியாமல், ஆண்டவரோட நடக்க முடியாமல் சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுறோம். ஆனால் அந்த நல்ல நிலத்தில் விழுந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை, இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் வருது, ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரு, ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது கவலையோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக தருவேன்னு சொல்கிறாரு, அல்ல உன் கடன் பாரத்துலேருந்து உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தருவேன்னு சொல்கிறாருன்னா அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவரை பொறுமையோடு, இல்லை ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் கேட்பேன், நான் டெய்லி ஒரு ப்ரேயர் டைம் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வேதத்தை வாசிப்பேன், நான் அவரை மாத்திரம் தான் நம்புவேன், வேறு யார் என்ன சொன்னாலும் அதை வந்து என் காதுக்குள்ள கொண்டு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார், எனக்கு அற்புதத்தை செய்வார்னு யோபு எப்படி நம்பினார், ஆபிரகாம் எப்படி நம்புறாரு. அப்படி நம்ம நம்பி பொறுமையாக இருக்கும்போது பாருங்கள், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில், அப்போ அந்த உண்மை இருதயம் வந்து எப்படி இருக்கணுமா, ஆண்டருக்கு முன்பாக உண்மை நன்மை, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. பொறுமையுடனே, அப்போ அந்த ஒரு பொறுமையாக நம்ம என்ன செய்யணுமா, இருக்கணுமா. பொறுமையோடு இருக்கும்போது பொறுமையாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம பொறுமையாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம ஒரு வார்த்தை நமக்கு வருது, சிச்சுவேஷன் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குனாலும், இல்லை ஏசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்கு கூட பேசியிருக்கிறார், ஆண்டுடைய வார்த்தை என்னோட இப்படி பேசியிருக்கு, நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார். நம்ம அதை பொறுமையாய் காத்திருக்கும் போது அந்த பொறுமைக்கான பலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். ஆனால் நீங்கள் பார்க்குறோம், யோபை பார்க்குறோம், யோபினுடைய பொறுமையை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் அவர் தன் நாவினால் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்யலை, பேசலை. தன் நாவினால் ஒரு வார்த்தை கூட தேவனை அவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை, முறுமுறுக்கலை, எதுவுமே செய்யலை. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சார்ந்திருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, சாராளுக்கு வந்து ஒரு பிள்ளை மேலே இருந்த ஆசையில் அந்த ஆகாருங்கிற ஒரு அந்த திருமணத்துக்குள்ள அந்த ஆகாரை தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்டு தன் ஆகாருக்கூட சேர்ந்ததுனால அந்த இஸ்மவேல்னு ஒரு சந்ததி வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணது, உனக்கும் சாராளுக்கும் தான் என்ன செய்வேன், குழந்தையே கொடுப்பேன். ஆனால் அங்கே இருந்த சிச்சுவேஷன், சாராளுக்கு வயதாகிட்டு போது, பெண்களுக்குரிய எல்லா காரியங்களும் அந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கான ஒன்றுமே இல்லை, இங்கே 2 பேருக்குமே வயதாயிட்டுங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னைய வச்சு தான் இங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உன் ஜனங்கள் உன் சந்ததி வந்து எப்படி வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகுவார்கள், அவங்கள எண்ணக்கூடாத அளவுக்கு பெருகுவார்கள். ஆனால் அங்கே உள்ள சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் திரும்ப நிறைய ஒரு வார்த்தையே கொடுத்து பேசிட்டு பார், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லலாம், ஆனால் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் கூட பேசுங்க. ஆனால் சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் பயத்தின் காரியங்களாகவும், எதிர்கால கொடுத்து பயம்,
என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம், இப்படி நிறைய பயங்கள்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கலாம், வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அவரோட பாதத்தில் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம அவருடைய பாதத்தில் பொறுமையாக காத்து கொண்டிருக்கணும். பொறுமையாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பொறுமையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ரெட்டிப்பான நன்மை ஆண்டு நமக்கு என்ன செய்வார், தருவார். அதுதான் பாருங்கள், யோபு 42வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 42வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்ட்டு யார் சொல்கிறா, யோபு வந்து அந்த கடைசியில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவன் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது யோபுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்போது ஆண்டவர் யோபு கூட பேசும்போது யோபு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும், நேரில் என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கூட இருந்த சிநேகிதர்கள்லாம் அவனுக்கு விரோதமாக பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யோபை போல் பொறுமையாக நீங்கள் என்ன செய்யலை, பேசலை, அதனால் நீங்கள் யோபுக்கிட்ட போங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ நான் உங்களை பார்த்து ஒருவேளை உங்களை நான் என்ன செய்வேன், நிதானமாக நடத்துவேன் அந்த அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஆனால் அதே மாதிரி அவங்க சிநேகிதர்கள் யோபுக்கிட்ட போய் நிற்கும்போது அவங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்யும்போது யோபுக்கு இருக்கிற எல்லா சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பை கொண்டு வந்தது சாத்தானால தான். எல்லா சிறையிருப்பையும் மாற்றி ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாராம், அதுக்கு முன்பாக இருந்த எல்லாவற்றையும் 2 ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஆனால் அந்த யோபுடைய அந்த கஷ்ட காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. ஒருவேளை யோபை போல கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், இருந்த பணத்தெல்லாம் இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம். இந்த கேஸில் எங்களுக்கு இதாக வரும்னு நினச்சோம், வரல, நான் இவ்வளோ காரியத்துக்காக ஜெபிச்சேன், இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எனக்கு பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு நினச்சேன், கடைசி நேரத்தில் வேண்டான்ட்டாங்க, இந்த பெண் வீட்டார் வருவாங்கன்னு நினச்சேன், கடைசி நேரத்தில் வேண்டாம். எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக தான் வச்சுருப்பார். நீங்கள் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். நீங்கள் பொறுமையாக ஜெபிக்கும்போது ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் கவலையோடு இருக்கலாம், ஒருவேளை அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார், அடுத்த வருடத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். யோபு பாருங்கள், அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார், ஒருவேளை அவருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், நிறைய ஒரு கலக்கங்கள் பிரச்சனைகளில் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாள் வரும், சுற்றி இருந்த இதே சிநேகிதர்களுக்காக நம்மளாம் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுவார். அது வரைக்கும் அத்தனை சிநேகிதர்களும் யோபுக்கு அவ்வளோ ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் யோபு கூட ஆண்டவர் இருந்த மாதிரியே இருக்காது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் பலகீனத்தோடு தன் சொந்த மனைவி கூட இகழ்கிற ஒரு நிலைமையில அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ நான் என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கூட இருந்த எல்லாரும் வந்து நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி எல்லா அட்வைஸும் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவரே சொல்கிறாரு, தன்னுடைய அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண சிநேகிதர், நீ அவங்ககிட்ட போ, அவன் உனக்காக ஜெபம் பண்ணும்போது நான் அவன் முகத்தை பார்த்து உனக்கு என்ன செய்வேன், ஆன்சர் பண்ணுவேன்ட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம அந்த பொறுமை வேணும். உங்களை சுற்றி எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சரியாக இருக்கும்போது, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவில் கரெக்டாக நம்ம இருக்கும்போது, நம்ம ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாகி நம்ம வாழும்போது சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம். என் கூட இருக்கிற தேவன் பெரியவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் பெரியவர், என்னையை கொண்டு அவர் கண்டிப்பாக பெரிய காரியத்தை என்ன செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்கள், இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் யோபுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் இப்போ கடந்த நாட்களில் கடந்த காலங்கள் கடந்த வருடம் ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக உள்ள காரியங்களெல்லாம் யோசிக்கலாம். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இப்போ என்னையில் நினச்சா திரும்ப எனக்கு அந்த சந்தோஷம் வந்துட முடியுமா, அப்போ இருந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, அப்போ இருந்து ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் வருமா, நான் அப்போ நல்ல சுகத்துலேருந்து எனக்கு இப்படி ஒரு வியாதின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் என்னையால் இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை. யோபுக்கு பாருங்கள், சரீரத்தில் கூட பலகீனம், சரீரத்தில் வியாதி, ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நேரம் வரும்போது என்ன செஞ்சார், மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை போல ஆண்டருடைய வார்த்தையை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உள்ளே வாங்கிட்டு பொறுமையாய், இப்போ ஏதோ எனக்கு கொஞ்சம் காலத்தில் கஷ்டம், இந்த கஷ்டம் எல்லாம் மாறும், எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்ன்ட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசித்து, உங்கள் கூட ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் பேசியிருந்தாருன்னா அதை நீங்கள் விசுவாசித்து, அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவல்லாத சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கும். நீங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையை யோசித்து பார்த்தாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தாலும் சரி, எல்லாமே கொஞ்ச நாள் ஒரு மாற்றம் வந்துச்சு. அதே போல் சூழ்நிலைகளை, காலங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவரோடு நம்ம சரியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம பேசிக்கிறதுக்கு, கோபிக்கிறதுக்கு, எரிச்சல் படுறதுக்கு எல்லாவற்றிலையும்
ஆண்டவரை குறித்து திங்க் பண்ணுறதுல நம்ம பொறுமையாக இருக்கும். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்து தருவார். நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு விசுவாசத்தில் நம்ம பெருகும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா, நாங்கள் பொறுமையை குறித்து தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவர் இந்த பொறுமையை எங்கள் ஒவ்வொருத்தர்களையும் தந்துருங்க ராஜா. ஆண்டவரே, உங்களை குறித்து கூட பார்க்கும்போது நீங்கள் நீடிய பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒருவேளை ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகளை நாங்கள் துடித்து ஆண்டவரே நிறைய நேரத்தில் ஏசப்பா எங்களுக்கு எப்போ நீங்கள் செய்வீங்க ஆண்டவரேன்னு பொறுமையிலேருந்து சில பேர் நாங்கள் பேசிடுறோம் ராஜா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யோபுக்கு பொறுமையாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவரே ரெட்டிப்பாய் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. அதே போல் தகப்பனே ஆபிரகாம் பொறுமையாக இருக்கும்போது ராஜா விசுவாசிகளின் தகப்பன்னு கொடுத்தீங்க. ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாற்றினீங்க ஆண்டவரே. அவனை கொடுத்து நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க ஏசப்பா. அதே போல் தகப்பனே அப்பா, அந்த நேரத்தில் ஏசப்பா ஒருவேளை நீங்கள் நம்ம நிறைய நாட்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் கூட பேசியிருப்பீங்க. அவங்களோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருவேளை பொறுமை இழந்து போய் மனவேதனையில் கலக்கத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட இந்த வார்த்தையை கொடுத்துருப்பீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு எல்லாவற்றையும் நான் நன்மையாக செய்து தருவேன் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, யோபுடைய பொறுமையில் முடிவில் ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை நீங்கள் நடத்துனீங்க. ஆபிரகாமுடைய பொறுமையில் முடிவில் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை நீங்கள் கொடுத்தீங்க. இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து கேட்குற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, யார் இருதயமும் ஆண்டவரே ஒரு முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது போல, கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்டது போல ஆண்டவரே இருந்திராதபடி தகப்பனே அப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு இந்த பொறுமை நிமித்தமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதா.